கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருந்தால் போதும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா? கொஞ்சத்தில் உண்மை இருந்தாக்கா எல்லாத்துலேயுமே நம்ம உண்மையாக இருப்போம். அதுதான் அங்கே. ஏன்னா அந்த உண்மை அப்படி பாஸ் ஆகும். நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது மற்ற விஷயங்கள்லையும் நம்ம யோசிப்போம், ஐயோ கர்த்தர் உண்மை உள்ளவர், அதனால் நம்ம இந்த விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு அந்த எஜமான் சொல்கிறதா ஆண்டவர் சொல்கிறாரு. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள அநேகத்தில் அதிகாரியாக வைக்கிறதுனா ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய விஷயத்தில் நல்லா உயர்த்தி வைப்பார். இந்த உலகத்தினுடைய எல்லா சத்துரு கொண்டு வருகிற எல்லா பாடுகளையும் நம்மளுடைய காலு கீழே போட்டுருவார். நம்ம அதிகாரியாக இருப்போம் எல்லாத்துக்கும். அது நம்மளை ஆளக்கூடாது. இந்த உலகம் நிலையை ஆளாதபடிக்கு நம்மளை அதிகாரியாக வைப்பார். நம்ம எல்லாத்துலேயும் கர்த்தருடைய விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்கிறார் ஆண்டவர். எஜமானனுடைய பிரவேசி அப்படின்னாக்கா எஜமானுடைய அந்தஸ்து, அவனுடைய இருப்பிடம், அவனுடைய சாப்பாடு எல்லாமே, அவனுடைய உடைகள் எல்லாமே ஒரு உயர்தரமாக தான் இருக்கும். எப்போதுமே ஹையர் அத்தாரிட்டிஸ் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேலையாள் எஜமானனுடைய இதில் போகும்போது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை உயர் பதவி, எத்தனை உயர் ஸ்தலம். அப்போ ஆண்டவர் நம்மளை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசி அவர் வாசம் செய்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள இங்கே நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது அங்கே பிரவேசின்னு சொல்கிறார். அதனால் இது கொஞ்சத்தில் தான் உண்மையாக இருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க இந்த நாள்லேருந்து ட்ரை பண்ணுவோம்.